மாதத்துக்கு அதே நம்பர் 138 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. எதனால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 8ஆம் நம்பர் வந்து நமக்கு ஒரே ஒரு டைம் தான் கொடுத்துருக்காங்க. 8ஆம் நம்பர் நமக்கு கிடைக்கவே இல்லை. நமக்கு கண்டிப்பாக இந்த ட்ராவில் நமக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். அது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் நான் கொடுத்தோம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு. 21 நாளாக நமக்கு 8ஆம் நம்பர் வராமல் இருந்தது. கண்டிப்பாக 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதை அடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம்னா, 1ஆம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப பெண்டிங் நம்பரு. கிட்டத்தட்ட ஒரு 17 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகளும் 50-50 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6க்கு 1ங்கிற நம்பர் பவர் நம்பர் டேரெக்டாக வந்து விழுகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே நம்பர் தான் இருந்துச்சு. அதே மாதிரி 3ஆம் நம்பர், இந்த 3 நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 138 அப்படிங்கிற நம்பர் நமக்கு டேரெக்டான ஒரு வின்னிங் தான். ஒரு அருமையான மெத்தட். நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதான் வருது. ஏன்னா நம்ம அன்றைக்கி சொன்னோம், அதாவது 955 5ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வந்துடணும் அதே மாதிரி சொன்னோம். அதே மாதிரி நேத்திய ட்ராவில் நம்ம என்ன சொன்னோம், கண்டிப்பாக வந்து ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் அதிகபட்சமான பெண்டிங் நம்பரு. 2 போர்டுமே பெண்டிங் அதிகமாக இருக்குது. மொத்தத்தில் 3 போர்டுமே பெண்டிங் நம்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக 6ஆம் நம்பர் இந்த பேஸில் எங்கேயுமே இந்த ஸ்லாட்டில் எங்கேயுமே கிடையாது. கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்து அதே மாதிரி ஆடினாங்க. அதே மாதிரி தான் இந்த டீமும் நமக்கு 8ஆம் நம்பர் அதிகமாக ஆடலை. ஒரே ஒரு ஸ்லாட்டில் மட்டும்தான் ஆடினாங்க. கண்டிப்பாக நமக்கு இங்கே 8ஆம் நம்பர் திரும்ப ஆடிடுவாங்க. அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 8, 3ங்கிற 2 நம்பர் தவிர்க்க முடியாத நம்பர். அதே மாதிரி 1ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும். ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப அதிகமாக பெண்டிங் நம்பராக இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு ஆடிருந்தாங்க. ஒரு சொன்ன மாதிரி நமக்கு 138ங்கிற நம்பர் நமக்கு டேரெக்டாக வின்னிங். சரிங்களா? அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். என்ன நம்பர் நாளைய பொறுத்த வரைக்கும் ஆட போகிறாங்க, அதாவது கார்வனியா ப்ளஸ் இல்லையா நமக்கு நாளைக்கு 6/6/2024 கார்வனியா ப்ளஸில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னா 399 395 தான் நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. அது போக கார்வனியா ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா 525 டபுள்ஸும் நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கிற மாதிரியும் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க. மேபி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக தான் கொடுக்க போகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு போன வாரத்தில் நமக்கு என்ன ஆடிருந்தாங்கன்றதை பார்த்து தெரிஞ்சிடும். போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 585. போன வாரத்தில் நமக்கு வந்து 585ங்கிற நம்பர் தான் நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் கார்வனியா ப்ளஸில். சரிங்களா? அதே பேஸாக வச்சு மறுபடியும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சரிங்களா? போன வாரம் அதுதான் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த வாரத்துலையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 135 அப்படிங்கிற 38 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 395 அதே கணக்கில் நமக்கு இங்கே ட்ரா நம்பரும் அதே தான் 525. சரிங்களா? இதெல்லாம் நம்ம மேட்சாக வச்சு பார்க்கும்போது நமக்கு இது முழுக்க இந்த மாதத்தில் நமக்கு இந்த மாதத்துக்கு இந்த ட்ராவுக்கு உண்டான நம்பர்கள், அதாவது கார்வனியா ப்ளஸ்ஸு நமக்கு இந்த மாதிரி தான் நம்பர்கள் ஆடிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பரை நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பராக காமிக்குது. பார்க்கலாம் என்னம்மா நம்பர்கள் வருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன வருது, 8ஆம் நம்பர் தான் வரும். இன்னும் திரும்ப 8ஆம் நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னா நான் தான் சொன்னேன், 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் திரும்ப நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும். 1க்கு 8ன்னு ஆடுவாங்க. ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 1ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர், வர வேண்டிய நம்பர். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. 8ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். 8ஆம் நம்பர் கூட நீங்கள் தரலாம். எனக்கு தெரிஞ்ச 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. ஏ போர்டு 8ஆம் நம்பர் வச்சாங்கனாக்கா 835 அப்படின்னு நம்பர் வரும். 835க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? அது மாதிரி வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச 835ங்கிற நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரணும். அப்படி இல்லைன்னா 2ஆம் நம்பர். ஏன் 2ஆம் நம்பர் வரும்னா 235 இருக்குங்களா? 235 அப்படியே வரணும். அப்படி இல்லை அப்படின்னா 835 அப்படிங்கிற நம்பர் வரணும். இந்த 2 நம்பரையும் நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏற்கனவே 833 இருக்குது. அதை ஏன் 835 அடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி தான் வர குறைச்சிருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்குதா அப்படி இது பாருங்கள். எனக்கு 2 நம்பர் மேலே டவுட் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது 835 இருக்கணும், இல்லை 238 இருக்கணும். இது 2 நம்பருமே ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. 833 235 அதே கணக்கை இங்கே நம்ம திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குறோம். இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு, அதிகபட்சமான பார்க்கலாம். உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா கூட இந்த ஆல்பம் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதாவது 5/6/2024 கார்வனியா ப்ளஸ்ஸு 525வது கொடுத்தா. சரிங்களா? நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னம்மா நம்மளுக்கு டபுள்ஸ் வந்தால் வரும் அப்படின்னு எல்லாம் தெளிவாக அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு மேபி வருது அப்படின்னா ஆல்பம் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் மட்டுமே நம்ம கொடுக்குறோம். வேறு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னவோ அதை மட்டுமே
அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி ஏன் 7ஆம் நம்பர் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வராங்க. கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு 7ஆம் நம்பரும் டபுள்ஸே ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 7ஆம் நம்பர். அதனால தான் நம்ம 2 நம்பரையும் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா உங்களுக்கு? 2ஆம் நம்பரையும் கொடுத்துருக்கோம், 7ஆம் நம்பரையும் கொடுத்துருக்கோம் இல்லையா? நமக்கு 7ஆம் நம்பர் எப்படி வருது? 637 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. ஏன்னா ஏற்கனவே 633 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, 634 இருக்குது. அதை கணக்கு பண்ணி 637 அப்படிங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம். 634 37 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கீபோர்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஏன்னா அப்படின்னா டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் வரவே இல்லை. இன்றைக்கி தான் இப்போ தான் நமக்கு 7ஆம் நம்பர் வருது உள்ள. கண்டிப்பாக இந்த மாதம் 7ஆம் நம்பர் ஆடவே இல்லை. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் மட்டும்தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 10 நாளாக வந்து ஏ போர்ட்லேயும், 15 நாளில் பி போர்ட்லேயும், 6 நாளாக சி போர்ட்லேயும் வராமல் நிற்கிது. சரிங்களா? அப்போ ஆக மொத்தத்தில் பார்த்தா இந்த மாதத்தில் 7ஆம் நம்பர் கிடையவே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு உள்ளே வரப்போகுது. சரிங்களா? அதனால் நம்ம தைரியமாக கொடுக்குறோம். கண்டிப்பாக நாளை நம்ம கணக்காக தான் காமிக்குது. 3க்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். 3ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 7ஆம் நம்பர் வந்து அப்படி விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்னங்க 2 7 வரும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 1ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் வரும். சரிங்களா? அதை கணக்கு பண்ணி தான். அதனால தான் 1ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பருக்கு, 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர், அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? அந்த கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். அப்படி வர வாய்ப்புகள் அதிகபட்சமான வாய்ப்புகள் நம்பர் கொடுக்குறோம். சரிங்க? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3க்கு 5 எவர் கிரீன் நம்பர் கண்டிப்பாக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 3ஆம் நம்பர் வந்து பேசிக்காக 5ஆம் நம்பர் வந்துடும். அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா, ஏன்னா 5ஆம் நம்பர் நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 395ங்கிற ட்ரையல் நம்பரு, அதே மாதிரி 585ங்கிறது போன வார நம்பரு, அதே மாதிரி 188, அது போக 525 ட்ரா நம்பரு. எல்லாத்தையும் பார்க்கும்போது 5ஆம் நம்பர் கொஞ்சம் பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பராகவும் தெரியுது. அதனால தான் 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருது அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்துச்சுன்னா 635 அப்படிங்கிற நம்பர் வந்துடணும். 235, 635 அந்த மாதிரி வந்துடணும். அப்படி வந்துச்சுன்னா மறுபடியும் 35ங்கிற நம்பர் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு கணக்கில் 35ங்கிற நம்பர் வருதான்னு பாருங்கள். 235 அப்படியே ஆப்போசிட்டாக 635 கூட மாற்றி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாங்கிறத நம்ம தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரோன்னா சும்மா ரேண்டமாக கொண்டு வரதே கிடையாது. நிறைய விஷயங்கள் கால்குலேஷன் பண்ணி அந்த நம்பருக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் கொடுக்குறோம். நம்ம ஒரு நம்பர் வந்து விழுகுது, அச்சையால் ஒரு நம்பர், அதாவது இப்போ காரூணியால் ஒரு நம்பர் 5ஆம் நம்பர் விழுகுது அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரியும், அக்ஷயால் ஒரு நம்பர் வந்து 5ஆம் நம்பர் விழுகுது அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரியும் நம்ம கணக்கு வச்சுருப்போம். அதுதான் இங்கே மேட்ரு. சரிங்களா? ஒவ்வொரு நம்பருக்கும், ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க அடிக்கிற போர்டுக்கும் ஒவ்வொரு விதமான நம்பர்கள் நம்ம எதிர்பார்ப்போம். அப்படி தான் நம்ம எப்போயுமே கெஸ் பண்ணுவோம். கெஸ்ஸரை பொறுத்த வரைக்கும் கெஸ்ஸர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த 5ஆம் நம்பர் எந்த கம்பெனி எடுத்துக்கிறாங்க அதை முதல்ல பார்க்கணும். அப்போ தான் வந்து அடுத்த நம்பர் என்ன கொடுக்க போகிறாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எதனால் 4 நம்பர் வருது அப்படின்னா, 8க்கு 4ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்படி வந்துச்சுன்னா 634ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா 4ஆம் நம்பரும் ஆட்டத்தில் ரொம்ப ரேராக வந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக வரும் நாளைக்கு. சரிங்களா? அதனால் நம்ம நாளைக்கு 2 நம்பர் ரொம்ப பிரதானமாக எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் 7, 4ங்கிற இந்த 2 நம்பருமே நாளைக்கு ரொம்ப பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பராக தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்தவரைக்கும் பக்காவாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ட்ரை பண்ணி உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுத்துக்கலாம். நாம கொடுக்கணுங்கிறக்கா நீங்கள் எடுக்க வேண்டாம். கணக்கில் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பர் வந்து நமக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எதனால் 3ஆம் நம்பர்னால் 8க்கு 3ங்கிற நம்பர் டேரெக்டான பவர் இல்லையா? 8ஆம் நம்பருக்கு பவர் வந்து டேரெக்டான ஒரு 3ஆம் நம்பர் தான் வரும். அந்த மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம கணக்கில் எடுத்தால் கொடுத்துருக்கோம். 8க்கு 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்படி வந்து சி போர்டில் வந்து உட்காரக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 8க்கு 3, அதே மாதிரி 8க்கு 4ங்கிற நம்பர் 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நாளைக்கு 55 காரூணியா ப்ளஸில். சரிங்களா? அந்த மாதிரி வருதான்னு பாருங்கன்னா 5ஆம் நம்பர் கொஞ்சம் சேர்ந்து வருது. அதையும் பேஸை வச்சு தான் அடிப்பாங்க. அது போக ப்ளஸ் நமக்கு இன்றைக்கி 395, அதுலேயும் ஒரு 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கட்டாயமாக நமக்கு அடிக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அதாவது 274, அதே மாதிரி 853, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் அடிச்சிருவாங்க. அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்கள் கணக்கில் எப்படி சூட்டபிள் ஆகுது, உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு 0வும் காமனான ஒரு நம்பராக தெரியுது. 0வும் நாளைக்கு வந்து மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் பெண்டிங் நம்பர் பேஸாகவே நாளைக்கு ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.